விவேக் அவர் மாதிரி நடிக்கட்டும், நம்மள சைபர்னு போடுங்கன்னு வடிவேலுவின் ரேர் பேட்டிகள் அப்பப்போ ஆப்ல இருக்கு. ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, அந்த வள்ளிக்கு முருகன் துணை, லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, இந்த அண்ணனுக்கு யார் துணை? மீனாட்சி மீனாட்சி பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி. எஸ், சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். சூப்பர் சிங்கர் சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் மூக்குத்தி முருகன் அண்ணா தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. தேங்க்யூ. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக ரொம்ப ஜாலியாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். எங்கள் ஒய்ஃபு, எங்கள் குழந்தைங்கள்லாம், எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷப்பட்டுருக்காங்க. ரொம்ப சோர்வாக பேசுகிறீங்களா? அதுக்கான காரணம்? சோர்வன்னா அலைச்சல். ஓகே, ஊரில் எப்படி இருந்துச்சு அந்த வரவேற்பு? ரொம்ப பயங்கரமான வரவேற்பு. ஒரு 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 எம்எல்ஏ, ஒரு எம்பிக்கு எப்படி வெற்றி விழா கொண்டாடுறாங்க அந்த மாதிரி வரவேற்பு எனக்கு அதை விட இருந்தது. கிட்டத்தட்ட எங்கள் ஊர் இல்லாமல் எங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே வந்து எனக்கு ஆரவாரம் செஞ்சு நிறைய மாலை மரியாதை போட்டு பயங்கரமாக. ஆமாம், எனக்கு இன்ப அதிர்ச்சி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோயம்புத்தூர் ஃபைனலில் முடித்து அந்த காலையில் முடிஞ்சு கிளம்பி வரேன். வந்து வீடு வந்து சேரத்துக்கு 5 மணி ஆச்சு. மேலத்தாளம் வச்சு பயங்கரமாக இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒரு சாதாரண மனிதன் எனக்கு சூப்பர் சிங்கரில் வந்து பாடி டைட்டில் வின் பண்ணுறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் என்னை விட, ஏன்னா அவங்க தான் அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணமே. ஏன்னா அவங்களுடைய வற்புறுத்தல் தான். நீங்கள் கண்டிப்பாக போங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும், முடியாத ஒன்றும் இல்லை, முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லி என் ஒய்ஃப் தான். பசங்களை வந்து அவளுக்கு நாலேஜ் இல்லை, இருந்தாலையும் அப்பா வெற்றி பெற்றதுனால அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்கூல்லலாம் நல்லா அவங்களுக்கு வரவேற்பு, டீச்சர்ஸ், வாத்தியார் எல்லாருமே நல்ல ஓகே. முக்கியமான விஷயம், 50 லட்ச ரூபா வீடு கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்க. சாவியே வாங்கிட்டோம்ல கையில். போய் பார்த்தீங்களா வீடை? இல்லை, சென்னைக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இனிமேல் தான் இங்கே ஒரு வாரம் இங்கே தங்குறேன், கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணீங்க இந்த முடிஞ்சோன்னே? ஃபைனல் முடிஞ்சோடனே எங்கள் ஊர் கிராம பக்கம் மக்கள் நிறைய ஊராக வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது. அதாவது எல்லாமே டிவியில் இப்போ நம்ம கிரிக்கெட் டீம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காட்டினீங்களா பசங்களை? இல்லை அவங்க வந்து இப்போ இன்றைக்கி தான் சென்னைக்கு வந்திருக்கேன். இனிமேல் தான் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. நம்ம இங்கே பக்கத்தில் உரகடம்னு ஒரு ஏரியா, அங்கே தான் சொல்லியிருக்காங்க, அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. சென்னை மிக அருகில். ஆமாம், கூப்பிட்டு போய் காட்டுவாங்க, கண்டிப்பாக காட்டுவாங்க. அதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க சென்னைக்கு. வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பேட்டின்னு சொன்னதுனால கலந்துருக்கேன். இப்போ யாரெல்லாம் சந்திச்சிங்க இன்றைக்கி வந்தோன்னே? இங்கே வந்தோன்னீங்களா? வந்தோடனே சேனல் இன்டர்வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் மனிதர்கள் ஒன்றும் யாரும் சந்திக்கலை. நேராக சென்னையிலேருந்து, தருமபுரிலேருந்து சென்னை வந்தேன். சென்னை வந்து சேனல் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். இப்போ உங்களே தான் சந்திக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ எப்படி இருந்துச்சு அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? எந்த அனுபவம்? பாடும்போது எப்படி இருந்துச்சு? அங்கே ஜட்ஜஸ் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? ஜட்ஜஸ் அது வழக்கம் போல் என்னை பாராட்டுறது உண்டு. எல்லாம் இதுக்கு முன்னே செட்டில் பாடும்போதும் எல்லாம் 4 ஜட்ஜஸ் எங்களுக்கு கிடச்சது. ரொம்ப க்ளோஸ், ஜாலி. அவங்க எங்ககிட்ட வந்து ஜட்ஜஸ் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க, ஜாலியாக தான். அதாவது பாட்டுக்கு என்ன விஷயமோ சொல்லுவாங்க. ரொம்ப எல்லாமே சிரிப்பாக, உன்னி சாரெல்லாம் சொல்ல தேவையில்லை, சிரிப்போடு தான் ஜட்ஜஸ் பண்ணுவார். சூப்பர். இந்த சூப்பர் சிங்கர் 7 சீசன் 7 வரதுக்கு முன்னாடி மூக்குத்தி முருகன் எப்படி இருந்தார்? அதற்கு பின்பு அவரோட நடந்த அந்த லைஃப் மாற்றங்கள் என்னென்ன? லைஃப் மாற்றங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் செய்ய தொழிலே இல்லை. ஆடு மேய்ச்சேன், விறகு வெட்டினேன், பெங்களூர் கூலி வேலைக்கு போனேன், ஓவியம் பெயிண்ட் அடிக்க, வீட்டுங்களுக்காக பெயிண்ட் அடிக்க போனேன், கடைங்களுக்கெல்லாம் போர்டு எழுதுவேன்.
அது பத்தாம அதுக்கப்புறம் வந்து ஒரு வாய்ப்பு, இந்த இசை ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால மேடை கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஜிடிவி சேனல்லே சொல்லியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை வரலாறுலாம் காட்டினாங்க. நான் செஞ்சது தொழில் வந்து ஆடு மேய்க்கிறது. ஏன்னா பக்கம் கிராமத்து தானே, எனக்கு டவுன் அவ்வளோ நாலேஜ் இல்லை. கிராமத்திலே வளர்ந்து கிராமத்திலே தொழில் செஞ்சது எனக்கு இது இங்கே வந்து சென்னை வந்தது எல்லாம் புதுமை தான். சூப்பர். அந்த இசை ஞானம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? இசை ஞானம் வந்து எங்கள் தாத்தா எல்லாம் தெற்கூத்து கலைஞர்கள், அப்பா அண்ணன் எல்லாம் கூத்து கலைஞர்கள். அதில் வந்து ஜீன் தான். அதில் வந்து அவங்க வந்து கூத்து ஆடினாங்க. நான் வந்து அப்படியே மாறா இசைஞானி சாருடைய எம்எஸ்வியுடைய பாடல், இசைஞானியுடைய பாடல் எல்லாம் பிடிக்கும். அவங்க அப்படியே சாங்கு பிடிச்சதுனால எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது, எல்லா சாங்கு பாடி. இப்போ நீங்கள் பாடிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு உங்களை பார்த்துட்டே நீ நல்லா பாடுறடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? நீங்கள் என்ன பாட்டு பாடி அந்த முதல் அங்கீகாரம்? இப்போ வீட்டு பக்கத்தில் பாடிட்டு இருந்திருப்பீங்க, பார்த்துட்டே நீ நல்லா பாடுறிய அப்படின்னு. அந்த மாதிரி கிடைத்த அங்கீகாரம் யாரு? அந்த பாடல் என்ன பாடல்? பாடல் முதல் மரியாதை. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி. இந்த பாட்டு அதிகமாக கேட்ட பாடல். இப்போ எப்பயுமே நான் வீட்டுக்கு போனால் இந்த பாட்டு தான் கேட்பேன் அப்படின்னா என்ன பாடல் சார்? ஒரு சாங்குன்னு சொல்ல முடியாது, நிறைய சாங் இருக்குது. ஃபேவரட் லிஸ்ட் நிறையா இருக்குது. ஆமாம்மா. மலேசியா வாசாவியோட பாட்டு எனக்கு எல்லாமே பிடிக்கும். அவருடைய பாட்டு, டிஎம்எஸ் ஐயோட பாடல், எஸ்பி சாரோட பாடல், சாருடைய பாடல், எல்லாமே எல்லா சாங் ஒட்டுமொத்தம் எனக்கு. அதாவது எல்லாரை விட எனக்கு ஜானகம்மா நான் ஃப்ரீ ஃபேன். ஜானகம்மானா எனக்கு பெரிய உசுர். ஏன்னா அவங்கள சந்திக்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தாச்சு நேரில். சித்ராமா பார்த்தாச்சு, எஸ்பிபி சாரை பார்த்தாச்சு, மனோஜ் சாரை பார்த்தாச்சு, ராஜேஷ் சாரோடையும் போய் அவங்க வீட்டில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவரோட நின்று ஜானகம்மாவை பார்க்கணும். இது சொன்னீங்களா யாருக்கிட்டே எனக்கு ஜானகம்மா பார்க்கணும் அப்படின்னு? இதுதான் முதல்ல சொல்கிறேன். நான் வந்து சேனலில் கூட நான் சொல்லலை, ஏன்னா எனக்கு அந்த டைம் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஜானகம்மா பார்க்கணும் எனக்கு சார். அவங்கள பார்த்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், என்னுடைய ஆசை தான். என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜானகம்மா பாடினது? ஜானகம்மா பாட்டு நிறைய, பாடவன் பாடலை, ஊரு சனம் தூங்கிடுச்சு, நிறைய சாங் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இல்லை உங்களுக்கு எத்தனை பாட்டு பாடணும்னு தோணுதோ பாடுங்க. நிறைய சாங் இருக்குது சார். ஐயோ, அம்மாவோடைய பாடல் நிறைய இருக்குது. நான் எந்த சாங்கை வந்து இந்த சாங் தான் வந்து எனக்கு பிடிக்கும். டக்குன்னு உங்களுக்கு ஜானகம்மா அப்படின்னு சொன்னோன்னே, எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடி, அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அடுத்த பாட்டு டக்குன்னு சொன்னோன்னே வேற பாட்டு, ராசாவே உன்னை விடனா, அந்த பாட்டு. பாடவா உன் பாட, அது செந்துரப்பூவே ராசாவே உன்னை நம்பி, இதெல்லாம் எனக்கு உசுர் சார். ப்ரோமோ கட் பண்ணவே தேவையில்ல, அண்ணனே கட் பண்ணி நிறைய வந்து. அதாவது சில டைமில் எனக்கு ரொம்ப சோகமாக, ரொம்ப பேஜார், வீட்டில் ஒரு பிரச்சனையோ இல்லை வெளியில் எதுனா ஒரு கஷ்டம் தான், ஜானகம்மா பாட்டு கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நேரில் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நம்மளுடைய சேனல் மூலிமா நான் கேட்டுக்கிறேன், எனக்கு அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் நிறைய முறை அவங்க நம்பர் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு முறை என்கிட்ட பேசுனாங்க, கண்ணே நான் வந்து எனக்கு உடல் சரியில்லை, இருமல் வந்துட்டு இருக்குது, நான் அப்புறமா பேசுக்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இப்போ சூப்பர் சிங்கர் வந்ததுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவங்க நம்பரை வச்சுருக்கேன், இருக்கு. ஆனால் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட பேசலான்ட்டு இப்போ சூப்பர் சிங்கர் வந்ததுக்கு அப்புறமா ட்ரை பண்ணி பார்த்தேன், அவங்க கிடைக்கல. ஆனால் அவங்கள நான் பார்க்கணும், ஹைதராபாத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு நண்பர் கரண்ராஜன் ஒரு நண்பர் இருக்கார், அவர் ராஜா வயசில் படுவார். அவர் சொன்னார், இங்கே சென்னை வந்து நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் அவங்க சென்னை எப்போ வராங்கன்றது நம்மளுக்கு என்ன தெரியும். ஆனால் கண்டிப்பாக அவங்க இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, அவங்கள போய் நேரில் பார்த்து அவங்க காலில் விழுந்து அவங்களுடைய பாதத்தை கழுவணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவ்வளோ தீவிரமான பயங்கரமான ஃபேன் சார். ஜானகம்மானா எனக்கு ஃபேன். அவங்க என்ன சொல்கிறது, அவங்க சாங்குனா ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க சாங்கு நிறைய பாடியிருக்கேன் நான் மேடையில். சூப்பர். நீங்கள் ஆண் குரலும் சரி பெண் குரலும் கரெக்டாக நுணுக்கமாக பாடிடுறீங்க. ஸோ யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆண் தான் இந்த ஒரு பெண் பாடலை பாடுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது எப்படி ட்ரை பண்ணீங்க, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஜானகம்மா அவங்களோட இருந்த ஒரு வெறிதான், அவங்களுடைய மேலே இந்த
ஃபேன் அன்புக்கு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜானகி மாதிரி பாடி இது பார்க்கலாம். எப்போ ட்ரை பண்ணீங்க? நான் எனக்கு இருக்கும் வயசு 18 வயசு இருக்கும் அப்போது. ஃபஸ்ட்டு நான் ஃபீமேல் வாய்ஸில் தான் நான் பாடினது. கொட்டப்பா கொழுந்தவத்தில். உங்கள் வாய்ஸில் ஒரு பாடல் எதை எழுதியிருக்கீங்களாண்ணா? எழுதியிருப்பீங்க, பாடகர் எல்லாருமே பாட்டு எழுதியிருப்பாங்க. ஒரு நண்பரை வந்து ஒரு இது சொல்லி பாட வச்சார். திண்டுக்கல்ல செந்தில் அவர் நண்பர்கள் இசைக்குழுன்னு ஒரு குழு வச்சிருக்காரு. உங்களோட ஓன் வாய்ஸில் பாடிட்டீங்க? ஆமாம். அந்த பாட்டை பாடி காட்டுங்களேன். வெற்றியெல்லாம் அள்ளி தந்து வினைகள் எல்லாம் தீர்த்து வைத்து உலகமெல்லாம் உன் புகழை பாட வைத்து என் தலையெழுத்தை மாற்றி வைத்த எங்கள் வெள்ளை விநாயகனே, வெள்ளை விநாயகனே. இப்போ இன்னைக்கு தேவ சாருடைய பிறந்த நாள். அவருக்காக ஒரு பாட்டு பாடி மியூசிக்ல. ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என் உள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமைதாங்கி சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே. ஒரு பெண் புறா கட்டந்தரையில் ஒரு துண்டு விரித்தேன், தூக்கம் கண்ணு சொக்குமே அது அந்த காலமே. மெத்தை விரித்தும் சுத்தம் பண்ணி தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலமே. என் தேவனே தூக்கம் கொடு, மீண்டும் வந்த வாழ்க்கை கொடு. பாலைவனம் கடந்து வந்தேன், பாதங்களை ஆரவிடு. ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என் உள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமைதாங்கி சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனுவாடுதே. ஒரு பெண் புறா. சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எஸ், இந்த பாட்டு வந்துட்டு தேவா சாருக்காண்டி டெடிகேஷன். அந்த சாங் பிடிக்கும். அதே ஒரு கானா சாங். ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, அந்த வள்ளிக்கு முருகன் துணை, லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, இந்த அண்ணனுக்கு யார் துணை? மீனாட்சி மீனா. இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சில வதந்திகள் வரதான் செய்யும். ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா சில வதந்திகள் வரும். அந்த வகையில் வந்துட்டு மூக்குத்தி முருகன் வந்துட்டு இந்த இடத்துக்கு தகுதியானவரா, தகுதி இல்லாதவர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வதந்திகளுக்கெல்லாம் உங்களோட பதில்கள் என்னென்னா? சார், அது வந்து வதந்திகள் வந்து அதை நான் நம்பலை. நிறைய யூடியூப்பில் போடுறாங்க, அது சொன்னாங்களா சொல்லலையோ, இல்லை அது யூடியூப்புக்காக பார்க்குறதுக்காக அவங்க வந்து போடுறாங்களான்னு தெரியாது. ஆனால் அது சில பேர் வந்து இப்போ நீங்களே வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய பார்வை இல்லைங்களா? இப்போ எல்லாருக்குமே ஒரு இப்போ சோறு, குழம்பு, சாம்பார், சாதம், இது பொரியல், அப்பளமெல்லாம் வச்சுருப்பாங்க. சில பேருக்கு ரசம் பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து என்னுடைய ரசிகர்கள் வந்து என்னுடைய பாட்டு பிடிச்சிருக்கு. புண்ணியோடைய பாடல் வந்து புண்ணியோடைய ஃபேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்காங்கல்ல, அது அவங்க ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவங்க வந்து சொல்லும்போது அது நம்ம தப்பு எடுத்துக்கூடாது. நான் அது தவறும் எடுத்துக்கல. சில கோ கண்டஸ்டன்ட் உங்க கூட பாடினவங்களே வந்துட்டு அவர் இந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவர், அப்புறம் சில நடிகைகள் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா? அது தெரியலிங்களே. நான் அது வந்து எனக்கு வந்து செல்லு அலோ யாருன்னு பேசுகிறதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது உள்ளே என்ன இருக்குது யூடியூப்லாம் கண்டிப்பாக எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாது. இந்த இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நான் ஓப்பன் பண்ணதே கிடையாது.
எனக்கு தெரியாது சார். கண்டிப்பாக எனக்கு யூடியூப்பில் போயிட்டு இதெல்லாம் கேட்கணுன்றத அதை நான் பார்க்குறதும் இல்லை. நிறைய பேர் எனக்கு நண்பர்கள்லாம் சொன்னாங்க அது. ஆனால் அவங்க வீடியோ மூலிமா பேசுனதை நான் பார்த்ததில்ல. நிறைய கேள்விப்படுறதோட சரி. நீங்கள் கேட்குறீங்க அந்த மாதிரி அப்படியே அவங்க இல்லை அப்படியே சொல்லியிருந்தாலே அவங்களுடைய பார்வை அது நான் நிறைய விமர்சனங்கள் வரலாம். ஆனால் ரொம்ப நன்றி. சூப்பர் சிங்கர் சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் நீங்கள். ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நிறையா பாடல்கள் பாடுங்க. தேங்க்யூ ஸோ மச். சினிமா விடன் சார்பாக வாழ்த்துக்கள். எஸ், இந்த இன்டர்வியூவை முடிக்கும் போது ஒரு பாடலோட முடிச்சிருக்கேன். உன் பெயர் உச்சரிக்கும் உள்ளம் இத்தமும் தத்தளிக்கும் எங்கு நீ இல்லாத வாழ்வில் ஏது வேணி காலந்தான் என் மன உன் வசமே கண்ணில் என்றும் உன் சொற்பனமே விழி காணும் காட்சியாவும் முந்தன் வண்ண கோலந்தான் ஆலம் விழுதுகள் போலே ஆடும் நினைவுகள் கோடி ஆடும் நினைவுகள் நாடும் வாடும் உனதொருள் தேடி இந்த பிறப்பிலும் எந்த பிறப்பிலும் எந்த உயிர் உன்னை சேரும் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டது நீ எல்லாம் தெய்வம் வேறது உன்னை சேரும் நாளது ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள் பல. அப்பப்போ ஆப்பை டவுன்லோட் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்பப்போ இனிமே ரீடிங்னாலே அப்பப்போ தான்.